நொடிக்கு நொடி நம்மள பயமுறுத்தக்கூடிய, திக்கு திக்குன்னு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு உட்காரக்கூடிய காட்சிகள் கொண்ட மிக பயங்கரமான திரைப்படத்தை பற்றிதான் நாம் பார்க்க போறோம். நாம எவ்வளவோ திகில் நிறைந்த திரைப்படங்களை பார்த்திருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு திகில் நிறைந்த திரைப்படத்தை கண்டிப்பாக பார்த்திருக்க மாட்டோம். நீங்கள் இந்த படத்தை முழுமையாக பார்க்கும்போது அந்த பயத்தை உணர்வீங்க. வாங்க நம்ம இப்போ திரைக்கதைக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்முடைய அடுத்த கதை காட்சிகள் அனைத்தும் போஸ்ட் பண்ணும்போது நீங்க அதை பார்க்க முடியும். இப்போ நாம கதையை பார்க்கலாமா, கேட்கலாமா? ஷட்டர் என்பது துன் என்ற ஒரு இளம் போட்டோகிராபர் மற்றும் அவரது காதலி ஜென் பற்றிய ஒரு தாய்லாந்து திகில் திரைப்படம். ஓர் கார் விபத்திற்கு பிறகு துன் தனது புகைப்படங்களில் பேய் போன்ற காட்சிகள் உட்பட பல விசித்திரமான மற்றும் திகில் ஊட்டக்கூடிய நிகழ்வுகளை அனுபவிக்க தொடங்குகிறான். பேய் பிடித்தல் அதிகரிக்கும் போது தூன் ஒரு மிக நீண்ட இருளை கண்டுபிடித்தான். பழிவாங்கும் ஆவியுடன் அவரை இணைக்கும் அவரது கடந்த கால ரகசியம் அது. இத்திரைப்படம் அதன் சூழல் மிக பயங்கரமான இருண்ட காட்சிகள் மற்றும் போட்டோகிராஃபில் தோன்றும் பேய் உருவங்கள், வினோதமான சிந்தனைகள், கருத்துக்கள், இதை அனைத்தையும் துல்லியமாக ஆராய்ந்து உண்மையை கண்டறியப்படுகிறது. துன், அவனது காதலி மற்றும் அவனின் நண்பர்கள் அனைவரும் கல்லூரியில் படித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் ஒரு பார்ட்டிக்கு சென்றுவிட்டு நன்கு குடித்துவிட்டு பார்ட்டி முடிந்து கிளம்புறாங்க. அளவுக்கு மீறி குடிச்சிட்டு துண்ணம் மற்றும் கார்ல கிளம்புறாங்க. அவர்கள் சாலையில் மிக வேகமாக கார் ஓட்டிட்டு இருக்காங்க. கார்ல பயணம் செய்யும்போது மிகவும் கேலியும் கிண்டலமாக சிரித்துக்கொண்டு அரட்டை அடித்துக்கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவர்கள் வாகனம் ஓட்டும் போது சாலையில் ஒரு மர்மப் பெண்ணை மோதினர். அவர்கள் விசாரிக்க வெளியே செல்கிறார்கள். ஆனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. வெறும் மிருகம் என்று நினைத்து விரட்டுகிறார்கள். துன் தன்னைச் சுற்றி நடக்கும் விசித்திரமான விஷயங்களை கவனிக்கத் தொடங்குகிறான். அவர் தனது புகைப்படங்களில் பேய் தோற்றங்களை பார்க்கிறார். மேலும் அவரது நண்பர்கள் வித்தியாசமாக செயல்படத் தொடங்குகிறார்கள். துன் மற்றும் ஜேன் ஒரு பார்ட்டிக்கு செல்கிறார்கள். அங்கு துன் அதிக பேய் தோற்றங்களை பார்க்கிறார். அவர் சங்கடமாக உணரத் தொடங்குகிறார். மேலும் மன அழுத்தமாக அதை துலக்க முயற்சிக்கிறார். துன் அதிக புகைப்படங்களை உருவாக்குகிறார். மேலும் பேய் தோற்றங்கள் அடிக்கடி மற்றும் தீவிரமானதாக மாறும். அவர் புகைப்படம் எடுத்த இடங்களின் வரலாற்றை ஆராயத் தொடங்குகிறார். அவர் புகைப்படம் எடுத்த ஒரு இடத்தில் நடந்த ஒரு சோகத்துடன் பேய் தோற்றங்கள் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை துன் கண்டுபிடித்தார். கிசுகிசுக்களை கேட்பது மற்றும் அவரது குடியிருப்பில் பேய் உருவங்களை பார்ப்பது போன்ற விசித்திரமான மற்றும் திகிலூட்டும் நிகழ்வுகளை அவர் அனுபவிக்கத் தொடங்குகிறார். துனின் நடத்தை குறித்து ஜேன் அதிக அக்கறை கொள்கிறார் மற்றும் உதவியை நாடும்படி அவரை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். துன் பிடிவாதமாக இருக்கிறார். மேலும் அவர் அதை கையாள முடியும் என்று வலியுறுத்துகிறார். துனின் நண்பர் டோன் விபத்து நடந்த அன்று இரவு மர்மப் பெண்ணை சாலையில் பார்த்ததாகவும் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் தாக்கிய பெண்ணுடன் பேய் தொடர்புள்ளதா என்று துன் சந்தேகிக்கத் தொடங்குகிறார். துனின் விசாரணைகள் அவரை ஒரு பழைய மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கின்றன. அங்கு அவர் தனது கடந்த காலத்திலிருந்து ஒரு இருண்ட ரகசியத்தை கண்டுபிடித்தார். பேய் என்பது தனது கடந்த கால தவறுகளுடன் தொடர்புடைய பழிவாங்கும் ஆவி என்பதை அவர் உணர்ந்தார். வேட்டையாடுதல் தீவிரமடைகையில் துனின் நண்பர்கள் மற்றும் ஜேன் ஆகியோருடன் துனின் உறவுகள் வறுக்கத் தொடங்குகின்றன. அவர் தனிமைப்படுத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொணர்வதில் வெறி கொண்டவர். கதை இங்கிருந்து ஒரு இருண்ட திருப்பத்தை எடுக்கும். பேய் மீது துனின் ஆவேசம் அவனது கடந்த காலத்திலிருந்து ஒரு இருண்ட ரகசியத்தை வெளிக்கொணர வழிவகுக்கிறது. அது அவனை பழிவாங்கும் ஆவியுடன் இணைக்கிறது. வேட்டையாடுதல் தீவிரமடைகையில் துனின் நண்பர்களும் ஜேன்களும் தலையிட முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர் அவர்களை தள்ளிவிடுகிறார். துனின் விசாரணைகள் அவரை அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்புக்கு இட்டுச் செல்கின்றன. பேய் அவரது சொந்த காதலியான நாற்றே. அவர் ஒரு சோகமான விபத்தில் இறந்தார். துன் தனது குற்ற உணர்வும் துக்கமும் பழிவாங்கும் மனப்பான்மையாக வெளிப்பட்டதை உணர்ந்தார். மேலும் நாட்ரேவின் ஆவியை அமைதிப்படுத்த அவர் தனது கடந்த காலத்தை எதிர்கொள்ள வேண்டும். கதையின் கிளைமாக்ஸ் தீவிரமானது. துன் தனது கடந்த காலத்தை எதிர்கொள்கிறார் மற்றும் நாட்ரேவின் ஆவிக்கு மன்னிப்பு கேட்கிறார். அவளுடைய பூமிக்குரிய பிணைப்புகளிலிருந்து அவளை விடுவிக்கிறார். இறுதியாக நாட்ரேவின் ஆவி சமாதானமாகி வேட்டையாடுவது நின்று துனின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. துன் ஜேன் மற்றும் அவரது நண்பர்களுடன் சமரசம் செய்கிறார். அவர்களின் ஆதரவிற்கு நன்றியுடன் துன் தனது குற்றத்தையும் வருத்தத்தையும் எதிர்கொள்வது தன்னையும் நாட்ரேவின் ஆவியையும் விடுவிப்பதற்கான திறவுகோல் என்பதை உணர்ந்து
அனுபவத்தை பிரதிபலிக்கிறார். துன் புத்திசாலித்தனமான மற்றும் வாழ்க்கையை பாராட்டுவதுடன் நாட்ரேவின் புகைப்படத்தை பார்த்து புன்னகைப்பதோடு பட முடிகிறது. அதுதான் கதையின் முடிவு. நீங்கள் அதை ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். உங்களிடம் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது வேறு கதையை கேட்க விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்தவும். கதையின் இறுதிப் பகுதி இதோ. துன் தனது கடந்த காலத்தை எதிர்கொள்கிறார் மற்றும் நாட்ரேவின் ஆவிக்கு மன்னிப்பு கேட்கிறார். அவளுடைய பூமிக்குரிய பிணைப்புகளிலிருந்து அவளை விடுவிக்கிறார். இறுதியாக நாட்ரேவின் ஆவி சமாதானமாகி வேட்டையாடுவது நின்று துனின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. துன் ஜேன் மற்றும் அவரது நண்பர்களுடன் சமரசம் செய்கிறார், அவர்களின் ஆதரவிற்கு நன்றியுடன். துன் தனது குற்றத்தையும் வருத்தத்தையும் எதிர்கொள்வது தன்னையும் நாட்ரேவின் ஆவியையும் விடுவிப்பதற்கான திறவுகோல் என்பதை உணர்ந்து அனுபவத்தை பிரதிபலிக்கிறார். துன் புத்திசாலித்தனமான மற்றும் வாழ்க்கையை பாராட்டுவதுடன் நாட்ரேவின் புகைப்படத்தை பார்த்து புன்னகைப்பதோடு பட முடிகிறது. அதுதான் கதையின் முடிவு. நீங்கள் அதை ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். உங்களிடம் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது வேறு கதையை கேட்க விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்தவும். இனிய சினிமா பிரியர்களே, மேலும் பல திரைப்பட விமர்சனங்களை கண்டுகளிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அன்ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த திரைக்கதையில் சந்திப்போம். உங்கள் லியோ சினி டைம்.